வெல்கம் டு Optiontrickyachievers. இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 11/01/2022. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஓகேங்க. இப்போ நம்ம ப்ரீ மார்க்கெட்டில் என்ன அனலைஸ் பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரேஞ்சாக தான் இருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் அதே மாதிரி டே ட்ரேடிங்கில் வந்து ரேஞ்சாக தான் இருந்திருக்கு. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைடு வந்துட்டு ஆஃப்டர்நூன் மேலே போயிருக்கு. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருந்திருக்கு. சரிங்களா. நம்ம என்ன ரீசன் நான் சொல்லியிருந்தேன்னா நிஃப்டி வந்து இன்னும் ட்ரெண்டு ஃபார்ம் ஆனால் நான் பேங்க் நிஃப்டி ட்ரெண்டுக்கு வந்துட்டான். இப்போ ட்ரெண்டுக்கு நிஃப்டி மேலே வந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட்டும் நிஃப்டி மூவ்மெண்ட்டும் நல்ல மூவ்மெண்ட்டு கொடுப்போம். இல்லைன்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா. அதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த எல்லோ கலர் லைன் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் வந்த பாயிண்ட்டு, இந்த ரெட் கலர் லைன் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் R1, இது R2. ஓகேங்களா. இந்த ப்ளூ கலர் லைன் வந்து சப்போர்ட் S1 S2. இப்போ இந்த 5 லைனுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் ரேஞ்சாக தான் இருக்கும். இப்போ இந்த R2 பிரேக் பண்ணி மேலே போயிட்டான்னு வைங்க, உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் ஆயிரும். சரி, மேலே போகணுன்னா சஸ்டெயின் ஆகி நிற்கணும். சரிங்களா. சஸ்டெயின் ஆகிட்டோன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் ஆயிரும். அதே S2 கீழே சஸ்டெயின் ஆகிக்கணும்னா மார்க்கெட் கீழே ட்ரெண்ட் ஆயிரும். ஓகேங்களா. அப்போ மார்க்கெட் இந்த 5 லைனுக்குள்ளே ட்ராவல் ஆகி மேலே போகணும் மட்டும்தான் உண்டு. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்தில் இந்த 5 லைனுக்குள்ளேயே ட்ராவல் ஆனால் தான் மார்க்கெட் ரேஞ்சாக தான் இருந்தது. சரிங்களா. இந்த மந்த் பிரேக் அவுட் நடக்குதான்னு பார்ப்போம். பிரேக் அவுட் நடந்தால் நல்ல ஜாக்பாட் கிடைக்கும். சரிங்களா. நம்ம பொசிஷன் ட்ரேடுக்கு அன்னைக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டியில் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் பை ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதுவும் இல்லாமல் இந்த ஆட்டோ கிட்ட போனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிரேக் ஆகி சஸ்டெயின் நின்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஜாக்பாட் கிடைக்குன்னு சொன்னேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா மார்னிங் வந்து இது வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் கீழே இறங்கிருச்சு. ஓகேங்களா. கீழே இறங்கினால என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு டவுன் வந்துட்டு திரும்பி ஆஃப்டர்நூனுக்கு மேலே மட்டும்தான் மேலே வந்துச்சு. அதனால் இந்த இடத்துல என்ன மார்க்கெட் அதுக்குள்ளே நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஆனால் ஜாக்பாட் கிடைக்கல. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதை பிரேக் அவுட் நடந்து இதுக்கு மேலே ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். சரிங்களா. இப்போ நாளைக்கு ஜாக்பாட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில் என்ன ஆச்சுன்னா நம்ம பிஇபிக்கு மேலே தான் சஸ்டெயின் ஆகுது. R2க்கு மேலே இப்போ வந்து க்ளோஸ் நடந்துருச்சு. ஓகேங்களா. இதே மாதிரி மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட்டு நம்மளுக்கு அப் ட்ரெண்டுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம். சப்போஸ் இங்கே சஸ்டெயின் ஆகுனா மார்க்கெட் இதுக்குள்ளே வந்துச்சுன்னா ரேஞ்ச் மார்க்கெட் திரும்பி ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா. இதுதான் கான்செப்ட். இன்றைக்கி ரேஞ்சாக காரணம் வந்து நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ஆகலை, ஆனால் பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் ஆகிட்டோம். ஓகேங்களா. அதனால தான் மந்த்லி வந்து ரேஞ்சாக இருந்திருக்கு. இப்போ நம்ம வீக்லியில் பார்ப்போம். வீக்லியோட பிஇபி இது. சரிங்களா. வீக்லி பிஇபி என்ன ஆச்சுன்னா R2 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகிட்டோம். ஆனால் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா அப்படியே போயிட்டுருக்கு. சரிங்களா. ஆனால் என்ன ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி ஃபார்ம் ஆகி பை ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வந்து இப்படி இருக்கும்போது ஆப்ஷனில் வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு பெருசாக கிடைக்காது. ஏன்னா ஃப்யூச்சர் மூவ்மெண்ட்டே உங்களுக்கு இப்படி சைட்வேஸ்மாக இருக்கும்போது ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு அவன் ப்ராஃபிட் வந்து பெரிய ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது. சின்ன சின்ன ப்ராஃபிட் தான் வரும். சரிங்களா. இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம வந்து பிஇபிக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தோம் டே ட்ரேடிங்க்கு. இப்போ என்ன ஆச்சுன்னா மார்க்கெட்டு காலைல போகிற மாதிரி போயிட்டு திரும்பி கீழே வந்துருச்சு. கீழே வந்தப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு புட்டு எடுத்து ப்ராஃபிட் பண்ணோம் 100 பாயிண்ட்ஸு. திரும்பி இந்த மார்க்கெட் இப்படி போகும்போது என்ன பண்ணோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு என்ட்ரி எடுத்து ஒரு 50 பாயிண்ட்ஸு வந்து ப்ராஃபிட் பண்ணோம். ஏன்னா என்ன ரீசன் நான் 50 பாயிண்ட்டில் புக் பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 70 பாயிண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் கிடச்சிது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகிடுச்சு. சரி, ஓகே, ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சுங்கிறனால நான் 50 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணிட்டேன். சரிங்களா. அப்போ நான் பார்த்திங்கன்னா 30 பாயிண்ட்ஸ் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ப்ராஃபிட்டில் வச்சு தான் இருந்தேன். சரி, ஒரு 20 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சு நான் புக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்பி R2 பிரேக் பண்ணி மேலே தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கேன். சரிங்களா. நம்ம பிஇபி கீழே வந்துச்சு. அதே அந்த டைமில் புட்டு எடுத்து நம்ம ப்ராஃபிட் பண்ணோம். அதே மாதிரி இங்கேருந்து மேலே ரிட்டர்ன் ஆகும்போது நம்ம கால் எடுத்து ப்ராஃபிட் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இன்றைக்கி 150 பாயிண்ட்ஸ். சரி, எப்படி என்ட்ரி எடுத்துன்னு பார்ப்போம். இப்போ நான் டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுத்துருந்தேன் 38,700 கால்லையும் 38,000 வந்து பார்த்திங்கன்னா புட்டுலையும் கொடுத்துருந்தேன். சரிங்களா. நான் வந்து காலில் ஃபஸ்ட் என்ட்ரி எங்கே போயிருந்தேன்னா 165 வந்து நான் என்ட்ரி எடுத்து 130 ஸ்டாப் லாஸ் போட்டேன். நான் என்னன்னா இந்த பிஇபிக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி அந்த என்ட்ரி எடுத்தேன். என்ன ரீசன்னா பேங்க் நிஃப்டி வந்து எனக்கு இந்த இடத்துல தெரியும் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் இருக்குன்ட்டு. அப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இதுக்கு உடனே பிரேக் அவுட் நடக்காதப்போ நான் என்ன பண்ணேன், சரி ஓகேன்ட்டு மார்க்கெட் நான் கீழே தான் இறங்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஏர்லியாகவே நான் புட்டுக்கு போயிட்டேன். சரிங்களா. புட்டு வந்து 165 கிடச்சோன்னா என்ட்ரி எடுத்து 130 ஸ்டாப் லாஸ் போட்டேன். எனக்கு 265 ஹை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 288 பேருக்கு போச்சு. ஆனால் அங்கே புக் பண்ண முடியல. நான் 265 புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன் 100 பாயிண்ட்ஸ். திரும்பி என்னாச்சுன்னா 2வது தடவை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ப்ரைஸ் வந்திருக்கு. ஆனால் நம்ம இன்னும் முன்னாடியே புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் அப்படியே கீழே இறங்கிட்டு புட்டில். அடுத்தது நான் காலில் வந்து என்ட்ரி போனேன். காலில் வந்து எங்கே என்ட்ரி போனேன்னா 135 என்ட்ரி போயிட்டு பார்த்திங்கன்னா 115 ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சேன். நம்ம 135 என்ட்ரி போனதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா ரொம்ப ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே இருந்தது. எனக்கு ஒரு பார்த்திங்கன்னா 167 நான் தான் எப்பவுமே 100 பாயிண்ட்ஸ் வந்து தான் புக் பண்ண விட்டேன். அதனால் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன்.
சரி எனக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே போனதுக்கப்புறம் நான் என்ன தூக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டில் வச்சுட்டேன். என்ட்ரி பாயிண்ட்டில் ஸ்டாப் லாஸ் வச்சேன். அப்போ கூட மார்க்கெட் ரொம்ப கீழே இறங்கி 138 வரைக்கும் வந்துச்சு ஓகேங்களா. ஆனால் என்ட்ரி அந்த ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணாமல் திரும்பி மார்க்கெட் மேலே போய் ஒரு 70 பாயிண்ட்ஸ் கிட்ட மேலே போயிடுச்சு. 70 பாயிண்ட்ஸ் போயிட்டு திரும்பி கீழே வந்து பார்த்தீங்கன்னா 165 நான் ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போய் விட்டேன். இந்த பெரிய லாங் கேண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து 167 வரைக்கும் தான் வந்துட்டு மார்க்கெட்டு திரும்பிட்டான். அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா, சரி ஓகே இதுக்கு மேலே வச்சுருந்தா சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா எக்ஸிட் பண்ணிட்டேன். 185 எக்ஸிட் பண்ணனால எனக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வந்துட்டு, அதனால் எனக்கு டோட்டலாக 150 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். இது வந்து பார்த்திங்கன்னா நான் டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு பேங்க் நிஃப்டிக்கு உண்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கால்னு போட்டுக்கு, இப்போ கால் ஆக்டிவேட்டர்ஸை புட் ஆக்டிவேட்ஸ் அந்த மாதிரி நான் இன்ஃபார்ம் பண்ணோம் ஓகேங்களா. நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் வேணால் பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் பண்ணணும் ஓகே. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து எஜுகேஷன் பர்பஸ் தான். இதில் வந்து நான் இந்த சஜஷன் இங்கே எடுங்க அங்கே எடுங்க நான் கொடுக்குறேன். என்னோடய வியூஸ் தான் நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா. அதே மாதிரி நான் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன். அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் ஓகேங்களா. அதே மாதிரி என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.